Welcome to GK Solution. இன்றைய வீடியோவில் PN ஜங்ஷன் டயோட் செமிகண்டக்டர் அதிகமாக நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் நம்ம இதை கேட்டிருக்கோம், நிறைய பயன்படுத்தியிருக்கோம். முக்கியமான பொருளாக அமைந்தது. இதுதான் முதலாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களில் கண்டுபிடிச்சது. இதை இன்னோவேட் பண்ணதுக்கப்புறம் தான் இதிலேருந்து ஃபர்தராக டிரான்சிஸ்டர் கொண்டு வந்தாங்க, ட்ரையாக் கொண்டு வந்தாங்க, SCR கொண்டு வந்தாங்க, மாஸ்ஃபெட், அப்புறம் IGBTs, அப்புறம் ICs, இன்டகிரேட்டட் சிப்ஸ், எல்லாமே இந்த ஒரு பேசிக்கை வச்சு தான் வந்தாங்க. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப எளிமையான முறையில் ஒரு அனிமேஷன்ஸோட நம்ம இந்த PN ஜங்ஷன் டயோடு எப்படி அமைந்திருக்கு, எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு சிறிய விஷயத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். இந்த செமிகண்டக்டரில் பயன்படுத்தக்கூடிய 3 மூலப்பொருட்கள் இதுதான். சிலிக்கான் மெயின் மூலப்பொருள், ஜெர்மேனியம் கூட யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சிலிக்கான் அதிகமான மலிவான விலைங்கிறதுனால சிலிக்கான் பேஸில் தான் எல்லாமே வருது. சிலிக்கான் 4 வேலண்ட் எலக்ட்ரானை கொண்டது. இது வெளியில் இருக்கக்கூடிய அவுட்ரு ஆர்பிட்டை மட்டும்தான் நான் போட்டிருக்கிறேன். இன்னர் ஆர்பிட்டை பற்றிலாம் நம்ம ஸ்டேபிளாக இருக்கிறதுனால அதை பற்றி கன்சிடர் பண்ணுறதில்ல. அது சென்டரில் இருக்கக்கூடிய நியூக்ளியில் உங்களுக்கு தெரியும் ப்ரோட்டான் எலக்ட்ரான் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம படிக்க போகிறதில்ல. ஏன்னா எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டை தான் நம்ம எலக்ட்ரானிக் கரண்ட்டுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதனால் எலக்ட்ரானை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் 4 எலக்ட்ரான் இதில் அமைந்திருக்கு சிலிக்கானில். இதில் பார்த்தீங்கன்னா போரான் சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல், அதில் 3 தான் இருக்குது. அதனால இதுக்கு பேர் ட்ரைவேலண்ட். இதுக்கு டெட்ராவேலண்ட், ஏன்னா 4 இருக்குது. பென்டாவேலண்ட், இதில் 5 இருக்குது. பாஸ்பரஸில் 5 இருக்குது. ஸோ இப்போ இது போல் இந்த மெட்டீரியலும் இருக்குது. பட் நார்மலாக இதுதான் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ இதில் இதில் என்ன வித்தியாசங்கள்னா, இந்த வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான், வெளியில் இருக்க எலக்ட்ரான் நான் சொல்கிறேன் 8 இருந்ததுன்னா, ஒரு எலக்ட்ரான் 8, 7 அந்த மாதிரி இருந்ததுன்னா, 8ன்னு வச்சுங்க, 8 இருந்ததுன்னா அந்த எலக்ட்ரானை அதில் ஸ்டேபிள் ஆகிடும், பிரிக்க முடியாது. அதனால அதை வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்ல மாட்டாங்க, அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான் சொல்ல மாட்டாங்க. உங்களால் அதை பிரித்து எடுக்க முடியாது. அதை நான் கண்டக்டர்னு நம்ம சொல்கிறோம், புரியுதுங்களா? அப்போது நமக்கு இதில் 4 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை தனியாக பிரிக்கலாம். இது தனித்தனி ஆட்டமாக இருக்கும்போது எளிதாக இதை நம்ம ஒரு ஆட்டமை எலக்ட்ரானை பிரித்து எடுக்க முடியும். இதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது, இதில் ஃப்ரீ எலக்ட்ரான் இல்லாத இடத்த காலி இடம்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் இருந்ததுன்னா அதை எலக்ட்ரான் சொல்லுவோம். எலக்ட்ரான் இல்லைன்னா இப்போ 4 இருக்க வேண்டிய இடத்துல 3 தான் இருக்குது, 1 காலியாக இருக்குன்னா காலி இடத்தையும் நம்ம ஒரு பேர் வைக்கணும். அதற்கு ஹோல்னு சொல்லிக்கும், புரியுதுங்களா? HOLE, ஹோல், வெற்றிடம். வெற்றிடத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது வெற்றிடமும் இடம் பெயருது இல்லைங்களா, காலி இடமும் இடம் பெயருது. அதனால நம்ம 2ஓட மூமெண்ட்டையும் நம்ம படிக்கணுங்கிறதுனால நம்ம அதை ஹோல்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கிறோம். ஓகேங்க. இப்போ நம்ம சிலிக்கான் ஆட்டம் மட்டும் நிறைய சிலிக்கான் ஆட்டமை ஒன்றா சேர்ந்து ஒரு பொருளாக மாற்றணும்னா என்ன நடக்குது பாருங்க. அந்த 4 எலக்ட்ரானை இருந்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆட்டமோட, அதில் இருக்க 4ஓட ஷேர் பண்ணி அதற்கு வேண்டிய மாதிரி 8 எலக்ட்ரானாக மாறிடுச்சு. நான் சொல்லியிருக்கிறேன் 8 வந்துச்சுன்னா அது ஸ்டேபிள் ஆகிடும். அதை நம்ம பிரிக்க முடியாது, வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஸ்டேபிள் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அப்போ இதுக்குள்ளேருந்து நீங்கள் எலக்ட்ரானை நகர்த்துறதுங்கிறது இம்பாசிபிள். இப்போ இது நான் கண்டக்டர் மாதிரி மாறிடுச்சு. தனியாக ஒரு ஆட்டமாக பார்க்கல கண்டக்டர் மாதிரி இருந்தது. இப்போ இந்த மாதிரி சேர்ந்த உடனே இதை கோவேலண்ட் பாண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா வேலன்ஸ் எலக்ட்ரானை ஷேர் பண்ணி ஒன்னோட ஒன்று இணைந்து பிணக்கம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி பிணக்கமானதுனால இதிலிருந்து எலக்ட்ரானை நகர்த்துறது சிரமம். அப்போ நகர்த்துறதுக்கு ஏதுவாக இந்த பொருளை மாற்றணும்னா அதற்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த இம்பியூரிட்டிஸ், அதாவது சிலிக்கான் இல்லாமல் இன்னொரு பொருளை இம்பியூரிட்டின்னு சொல்கிறோம். சிலிக்கான் தான் நமக்கு மெயின் பொருள். அதுக்குள்ளே இந்த பொருளை திணிக்கும் போது அது இம்பியூரிட்டியாக மாறிடுது. அப்போ அதில் ட்ரைவேலண்ட்டை இதில் திணிக்க போகிறோம், பென்டாவேலண்ட்டையும் திணிக்க போகிறோம். ஆனால் எனக்கு ஏதாவது ஒன்று தான் ஒரு சைடில் பண்ண போகிறோம். அப்போ முதலாவதாக P டைப் போட்டிருக்கேன். P டைப்புங்கும் போது எதுக்காக சொல்கிறோன்னா, இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய போரான் ட்ரைவேலண்ட்டை நம்ம இதில் திணிக்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஆட்டமை எடுத்துட்டு இன்னொரு போரான் ஆட்டமை திணிச்சாச்சு. இப்போ என்ன நடக்குது இங்கே பாருங்க, 8 இருக்க வேண்டிய எலக்ட்ரான் இருக்க வேண்டிய இடத்துல 7 தான் இருக்குது. ஏன்னா இது ட்ரைவேலண்ட்டுங்கிறது 4 இல்லை, ஷேர் பண்ணுறதுக்கு அங்கே எலக்ட்ரான் பற்றாக்குறையாக இருக்குது. அந்த இடத்த காலி இடம்னு சொல்கிறோம். காலி இடத்துக்கு ஹோல்ஸ்ன்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறதுனால எலக்ட்ரான் பற்றாக்குறை, எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜுங்கிறதுனால அந்த இடத்த எலக்ட்ரின் மைனஸ் கம்மியாக இருந்தால் என்ன அர்த்தம், ப்ளஸ்ன்னு அர்த்தம். புரியுதுங்களா? மைனஸ் ஜாஸ்தி இருந்தால் மைனஸ், மைனஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ளஸ்.
அப்போ இங்கே எலக்ட்ரான் கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஏரியாவை பாசிட்டிவ் டைப்புன்னு சொல்கிறோம், பி டைப்புன்னு சொல்கிறோம். இப்போ இதை போல் நம்ம வந்து நிறைய இம்ப்யூரிட்டிஸை இப்படி சேர்த்துட்டே வரோம். இதுக்கு பேர் டோப்பிங்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சேர்க்கறது நம்ம திணிக்க முடியாது இல்லைங்களா? அவ்வளோ மைக்ரோனாக இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்குள்ளே இன்னொரு பொருளை திணிக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதில்லை. அதுக்கு டோப்பிங்கிற மெத்தட் வழியாக இதுக்குள்ளுக்குள்ளே இதை வந்து சேர்த்துறாங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது செமிகண்டக்டராக மாறிடுனா கண்டக்டரும் கிடையாது, நான் கண்டக்டரும் கிடையாது, ரெண்டுக்கு நடுவில். சில நேரங்களில் கண்டக்ட் பண்ணும், சில நேரத்தில் கண்டக்ட் பண்ணாது. அதனால இந்த மாதிரி நம்ம மாற்றிட்டோம். இப்போ இதில் வந்து எப்படி இது வந்து பி டைப்பாக மாறினு இப்போ புரியுதுங்களா? ஒரு எலக்ட்ரான் பத்தாக்குறையாக இருக்கிறதுனால இது பாசிட்டிவாக மாறிடுச்சு, பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறிடுச்சு. ஆனால் ஸ்டேபிள் தான். போரானுக்கு 3 தான் இருக்கணும், ஸ்டேபிள் தான். ஸ்டேபிள் இப்போ நம்ம சப்போஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் இருக்கு, 8 அமைஞ்சிருக்கு. இதுல இருந்து நீங்க ஒரு எலக்ட்ரானை மட்டும் பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னா இது பாசிட்டிவ் அயானாக மாறிடும். அயான் சொல்றது நம்ம ஸ்டேபிளா இருக்கக்கூடிய அந்த பொருள்ல அமைந்திருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா ரிமூவ் பண்றதுக்கு பேரு பண்ணிட்டோம்னா அந்த ஆட்டம் வந்து பற்றாக்குறை ஆட்டமா மாறிடும். அதான் அயான், Y0N அயான்னு சொல்றது. புரியுதுங்களா? இது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். எப்போ பாசிட்டிவாக மாறும்? இதில் பற்றாக்குறை பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சுன்னா பாசிட்டிவாக மாறும். இல்லை நீங்கள் எலக்ட்ரானை ஆட் பண்ணிட்டீங்க, அப்போ அது நெகட்டிவாக போயிடுது. எலக்ட்ரான் ஒன்று அதிகமாக இருக்குது, அப்போ அது நெகட்டிவ் சார்ஜாக மாறிடும். அது நெகட்டிவ் அயான்னு சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ் அயான், நெகட்டிவ் அயான்னு சொல்கிறோம். இந்த 2 அயான் தான் நம்ம பேட்டரியில் அமைந்திருக்கும். அந்த அயானை பிரித்து கொண்டு போய் பாசிட்டிவ் சைடில் விட்டுருவாங்க. அப்போ ஒரு சைடு பாசிட்டிவ், ஒரு சைடு மைனஸ்ன்னு சொல்லுவோம். அது வேறு சார்ஜஸ், அது நெகட்டிவ் சார்ஜ் அயான். ஹோல்ஸுங்கிறது வேற. ஹோல்ஸுங்கிறது எலக்ட்ரான் இல்லாத இடத்த ஹோல்ஸுங்கிறோம், எலக்ட்ரான் சொல்கிறோம். எலக்ட்ரானுங்கிறது ஒரு திடப்பொருள் கிடையாதுங்க, அதுவும் சார்ஜஸ் தான். சார்ஜஸ் தான் இங்கே நகருது. நம்ம புரிவதற்காக நம்ம அதை எலக்ட்ரான்னு சொல்லிக்கிறோம். சரி, இப்போ என் டைப்புக்கு வந்தாச்சு. என் டைப்ல என்ன பண்ணோம்? பென்டாவேலண்ட்டை நம்ம திணிக்க போகிறோம். சேம் மெத்தட் நம்ம எப்படி பி டைப்பில் பண்ணோமோ அதே மெத்தடில் அந்த ஆட்டம் எடுக்கிறோம், அந்த ஆட்டத்தை கொண்டு வந்து போட்டோம். இப்போ என்ன நடக்குது? ஒரு எக்ஸ்ட்ரா ஆட்டம் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இங்கே அமைஞ்சிருச்சு. அது எதோடையும் ஷேர் பண்ணிக்கல, அது பாட்டு தனியாக இருக்கு. அதுக்கு பேர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரானை நம்ம நகர்த்துறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்போ நம்ம முன்னாடி பார்த்ததுல காலி இடம் இருந்தது, அதை ஹோல்ஸ்ன்னு சொன்னோம். இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு இது 8 தான் வேணும், 8 இல்லாமல் ஒன்று அதிகமாக இருக்கு. அந்த எலக்ட்ரானை உதிரியா அங்கங்கே சுற்றிட்டு இருக்கும், ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு ஃபோர்ஸே இருக்காது, நிலை இல்லாமல் இருக்கும். அந்த எலக்ட்ரானை ஃப்ரீ எலக்ட்ரான் நம்ம சொல்லுவோம். அந்த எலக்ட்ரானை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இதை 1 by 1 நம்ம சேஞ்ச் பண்ணிடலாமா? இது டோப்பிங் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? பென்டாவேலண்ட் ஆட்டமை வந்து சிலிக்கான் ஆட்டமோட டோப்பிங் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு பேர் என் டைப்புன்னு சொல்கிறோம். இது ரெண்டும் தனித்தனியாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை. இது ரெண்டையும் நம்ம ஒன்றா சேர்க்கணும். அப்போ இந்த சைடு பி டைப்பு, இந்த சைடு என் டைப்பு, ரெண்டையும் ஒன்னோட ஒன்றா இணைச்சிட்டாங்க. இணைக்கிற பொசிஷனுக்கு பேர் ஜங்ஷன். அதனால தான் பிஎன் டைப், பிஎன் ஜங்ஷன் டயோடு. பிஎன் ஜங்ஷன் டயோடு. டயோடுங்கிறது 2 எலக்ட்ரோடு இருக்குது, 1, 2ன்னு 2 இருக்குது. அதனால இதுக்கு பேர் டயோடு. கேத்தோடு ஆனோடு 2 டெர்மினல் இருக்கிறதுனால அதுக்கு பேர் டயோடு. ஓகே, இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டையும் இணைச்சிட்டாங்க. ஆனால் இதில் அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அடர்த்தி இருக்குது, டென்சிட்டி அதிகமாக இருக்குது. இந்த சைடு ஹோல்ஸு, அதாவது காலி இடங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே டென்சிட்டி கம்மியாக இருக்குது. எலக்ட்ரானும் நீரை போல தான் எங்கே டென்சிட்டி கம்மியாக இருக்கோ பேலன்ஸ் பண்ண பார்க்கும். இதுக்குள்ளேயே பண்ண முடியல. பட் இங்கே காலி இடம் இருந்தோன்னா என்ன பண்ணோம்? அது பூராம் இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணி காலி இடத்துக்கு தன்னால் அதோட ஓன் ஃபோர்ஸ்லேயே அது வர பார்க்கும். புரியுதுங்களா? அது ஈக்குவலி பேலன்ஸ் பண்ண பார்க்கும். அதுக்கு பேர் டெஃப்யூஷன் சொல்கிறது. அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை தேவையில்லை, தன்னாலேயே அந்த எலக்ட்ரான் அந்த பக்கம் போக பார்க்கும். அந்த மாதிரி போகும்போது நம்ம அதை பற்றி டீப்பாக படிக்கணும்னா இந்த சிலிக்கான் ஆட்டமை பூரா எடுத்துட்டு நம்ம ஒன்லி இந்த ஹோல்ஸையும் இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை மட்டும் பற்றி நம்ம படித்தோம்னா எளிதாக இருக்கும். ஏன்னா இது மற்றெல்லாம் தேவையில்லை, மற்றெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்? மற்றது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸை மட்டும் வச்சுக்க போகிறேன். ஹோல்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே எலக்ட்ரானை மட்டும் வச்சுட்டு, அப்போ இங்கே அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே அதிகமான ஹோல்ஸ் இருக்குது.
இது ரொம்ப கம்மியாக இருக்குது, நார்மலாக நிறைய இருக்கும், அதனால நம்ம நிறைய போட்டுச்சு. இதில் என்ன பண்ண போறோம்னா, இதில் என்ன இருக்குது, ஹோல்ஸ் இருக்குது. அதாவது போரான் இங்கே ஜாஸ்தி இருக்குது, இங்கே பாஸ்பரஸ் ஜாஸ்தி இருக்குது. பாஸ்பரஸில் ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, போரானில் எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. ஆனால் அது அயான் கிடையாது, அதோட ஸ்ட்ரக்சரே அப்படி தான், ஸ்டேபிள் தான் அது. ஆனால் அதோட அமைப்பிலேயே அது ஒன்று கம்மியாக இருக்குது. நான் சொன்னது போல் 5 இருக்க இடத்துலேருந்து ஒன்று எடுத்தோன்னா அதுக்கு பேர் அயான். ஆனால் 5 வந்து அந்த அதோட மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு பேர் அது ஸ்டேபிள் ஆட்டம்னு சொல்லுவோம். சரிங்க, இப்போ இது ரெண்டு கனெக்ட் பண்ணும்போது இதில் அதிகமான ப்ரெஷர் இருக்குது, அடர்த்தி இருக்குது, டென்சிட்டி இருக்குது. அது இங்கே கம்மியாக இருக்குது, ஏன்னா இங்கே காலி இடம் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக அதோட டெஃப்யூஷன் மெத்தடில் அந்த எலக்ட்ரான் காலி இடத்தை நோக்கி பாஞ்சு அங்கே போய் அது ஆக்கிரமிச்சுக்கும். அப்போ ஆக்கிரமிக்கும் போது என்ன நடக்கும், இந்த ஜங்ஷனை ஒட்டி இருக்கிற எலக்ட்ரான் மட்டும்தான் போகும். ஒன்ஸ் ஆக்கிரமிச்சிச்சுன்னா அது வேலியாக மாறிடும். அப்போ ஃபர்தரா எலக்ட்ரானை பூரா போக விடாது. இங்க இருக்க எல்லா எலக்ட்ரானும் இங்க போய் சேர்ந்துருமானா சேராது. இப்போ பாருங்க, இங்க இருந்து இங்க போயிடுச்சு. அப்போ இது ஜங்ஷனை ஒட்டி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஹோல்ல போய் அடைஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு வேலியாக மாறிடுச்சு. இனி இதை கிராஸ் பண்ணி இங்க இருந்து போகாது. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ஜங்ஷன் சேர்த்த உடனே டெஃபிஷன் நடந்துடும். டெஃபிஷன் நடந்த உடனே இங்க ஒரு வேலி ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு பேரு அந்த ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய வேலி சொல்றாங்க. அதுக்கு வந்து டெஃபியூஷன் மெத்தடில் நமக்கு அது வருது. இதை வந்து சொல்றேன் டெப்ளீஷன் லேயர்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் டெப்ளீஷன் லேயர்னு சிறிது நேரத்தில் பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்த வேலியா மாறினதுனால ஃபர்தரா இங்க இருந்து எலக்ட்ரான் மூவ்மெண்ட் அது தடை பண்ணிடுது. அதனால டெப்ளீஷன் லேயர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்று பாருங்க, இங்க வந்து ஒரு எலக்ட்ரான் கம்மியாக தான் இருக்கணும், ஆனால் ஒரு எலக்ட்ரான் அதிகமாக சேர்ந்துருச்சு. அப்போ ஒரு எலக்ட்ரான் சேர்ந்தா நான் சொல்லியிருக்கிறேன் அது அயானாக மாறிடும். அப்போ அயான் நான் என்ன சொன்னேன், எலக்ட்ரானை ஒன்றுலேருந்து எடுத்தாலும் அயான் தான், எலக்ட்ரானை ஒன்று திணிச்சாலும் அயான் தான். அப்போ இதில் எலக்ட்ரானை திணிச்சிருக்கோம். அப்போ திணிக்கும் போது என்ன நடக்கும், ஒரு எலக்ட்ரான் அதிகமாக போனதுனால அது மைனஸ் அயானாக மாறிடும். இது ஒரு எலக்ட்ரான் இதிலிருந்து எடுத்ததுனால இது பாசிட்டிவ் அயானாக மாறிடும். புரியுதுங்களா? அப்போ இந்த ஏரியால இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரானை நகர்த்திட்டோம். அப்ப இந்த ஏரியால பூரா நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அயான் இருக்கும். அதே மாதிரி இங்க பூரா நெகட்டிவ் சார்ஜ் அயான் இருக்கும். அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் அயான் நெகட்டிவ் சார்ஜ் அயான் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பேட்டரி. ஒரு பேட்டரியில அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரானை நகர்த்தி பாசிட்டிவ்ல போய் நெகட்டிவ்ல போய் ஸ்டோர் பண்றாங்க இல்லையா, அதனாலதான் அதை நம்ம பாசிட்டிவ் பிளஸ் மைனஸ்னு பேட்டரியில நம்ம சொல்றோம். அதே மாதிரி இது ஒரு பேட்டரி மாதிரி ஃபார்ம் ஆயிடும். புரியுதுங்களா? இப்ப நம்ம இது வந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த எவ்வளவு தூரத்துக்கு ஃபார்ம் ஆகுதோ அதை வந்து டெப்ளீஷன் லேயர் நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? அந்த டெப்ளீஷன் லேயர்ல நான் ஏன் சிகப்பு ஒரு பக்கம் காமிச்சிருக்கேன்னா, இது பாசிட்டிவ் சார்ஜா மாறிடுச்சு, இங்கே நெகட்டிவ் சார்ஜா மாறிடுச்சு. இந்த ஏரியாவுக்கு பேரு டெப்ளீஷன் லேயர். அப்போ ஒரு இடத்துல ஒரு பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான் இருந்தா அது ஒரு பேட்டரி, ஒரு பவர் சோர்ஸ். அதுக்கு ஒரு வோல்டேஜ் இருக்கும், பொட்டன்ஷியல் இருக்கும், பேரியர் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. இந்த பேரியர் வோல்ட் அல்லது பேரியர் பொட்டன்ஷியல் சொல்லக்கூடிய வோல்ட் பார்த்தீங்கன்னா ஜெர்மேனியம்ல பார்த்தா 0.3 வோல்ட் இருக்கும், சிலிக்கான்ல 0.7 வோல்ட் இருக்கும். புரியுதுங்களா? அது ஜெர்மேனியம் பழைய காலத்தில் ஜெர்மேனியம் டிரான்சிஸ்டர்லாம் அதிகமாக புழக்கத்தில் இருந்தது. அதுல எல்லாம் 0.3 தான் அதோட கணக்கு. சிலிக்கான்ல பார்த்தீங்கன்னா 0.7 வோல்ட்டுக்கு மேலே வந்து இதோட பேட்டரியோட வேல்யூ வந்து 0.7 வோல்ட் இருக்கும். பிளஸ் எந்த பக்கம் இருக்கு பாருங்க, என் டைப் சைடு பிளஸ், பி டைப் சைடு மைனஸ் மாறி வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த வித்து வந்து ஒரு இதோட ஜங்ஷனுக்கு தகுந்த மாதிரி அது அதில் அமைந்துக்கும். அது எப்படி அமையுது, டெஃப்யூஷன் மெத்தடில் அமையுது. இந்த லேயருக்கு பேர் டெப்ளீஷன் லேயர். ஏன்னா அது வந்து பிரித்து வைக்குது, ஒரு வேலியை போல அமைந்ததுனால அதுக்கு பேர் டெப்ளீஷன் லேயர். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட சேர்க்கும் பொழுது நடுவில் ஒரு பேரியர் ஃபீல்டு உருவாக்குது, டெப்ளீஷன் லேயர் எப்படி உருவாகுது, அதோட வோல்டேஜ் எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ தெளிவு கிடச்சிருக்கும். ரொம்ப எளிமையாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை எளிமையான முறையில் இதை கன்வெர்ட் பண்ணி இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரி, கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்காதுன்னு நம்புறேன். நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க, உங்களுக்கு என்ன ஃபர்தர் இதுவோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்லேயே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சரிங்க, இப்போ இந்த டெப்ளீஷன் லேயர் இருக்குது. இப்போ பிஎன் ஜங்ஷன் லேயர் பண்ணியாச்சு, இப்போ நம்ம பயன்படுத்தணும். அப்போ இதை நான் செமிகண்டக்டர்னு சொன்னேன். அப்போ தேவைப்படும் போது கண்டக்ட் பண்ண என்ன அர்த்தம்,
பி டைப் வழியாக பி டைப்லேருந்து என் டைப் வழியாக நம்ம கரண்ட்டை கடத்தணும் எப்போ நமக்கு தேவைப்படும் போது. இல்லை ஏதாவது ஒரு கண்டிஷனில் அது கடக்கும், இல்லைன்னு திருப்பி வச்சா கடக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி இந்த வோல்ட் இருக்கிறதுனால தானே இப்போ கடக்கலை. இந்த எலக்ட்ரான் இங்கே மூவ் ஆகாத காரணம் இந்த பேரியர் வோல்ட் வந்து தடுத்துருச்சு, வேலியாக தடுத்துருச்சு. இந்த வேலியில் இருக்கக்கூடிய வோல்ட்டை 0 ஆக்கணும். 0 ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து எலக்ட்ரான் அங்கிட்டு போக ஆரம்பிச்சிடும். அப்போ 0.7 வோல்ட் நம்ம வெளியிலிருந்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும், இதுக்கு ஆப்போசிட்ல கொடுக்கணும். இதை ஓவர் கம் பண்றதுக்கு கொடுக்கணும். புரியுதுங்களா? அந்த வோல்டேஜுக்கு பேரு பயாஸ் வோல்டேஜ். அந்த வோல்டேஜுக்கு பேரு பயாஸ் வோல்டேஜ். இப்போ நம்ம அதை வந்து என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்டர்னல் பேட்டரி வழியாக கொடுக்க போறோம். பேட்டரி வழியா நம்ம நிறைய வோல்ட் கொடுக்க போறோம். ஆனா 0.7 வோல்ட்டுக்கு அப்புறம் இது கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எவ்வளவு அதுக்கு மேல நீங்க எவ்வளவு வோல்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வேகமாக கண்டக்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ 0.7 கீழே கொடுத்தீங்கன்னா கண்டக்ட் ஆகாது. ஏன்னா இந்த இந்த வேலி தடுத்துரும். புரியுங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பயாஸ் வோல்ட் கொடுக்க போறோம். பயாஸ் வோல்ட்டை பிளஸ் இந்த பக்கம் கொடுக்கணுமா அங்கே கொடுக்கணுமாங்கிறது இருக்கு. இங்கே பிளஸ் அங்கே மைனஸ் கொடுத்தோம்னா அதுக்கு பேரு ஃபார்வர்ட் பயாஸ். இதுக்கு பேரு ஃபார்வர்ட் பயாஸ். இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா பிளஸ்ஸை இங்கே கொடுத்துருக்குறோம். பிளஸ்ல ஹோல்ஸ் இருக்குங்க, மைனஸ்ல எலக்ட்ரான் இருக்கு. நம்ம முன்னாடியே பேட்டரியை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ எலக்ட்ரான் இங்கே இருக்கு, ஹோல்ஸ் இங்கே இருக்கு. அப்போ என்ன பண்ணோம், ஹோல்ஸை வந்து எதிர்க்கும். சேர் இனத்தை ஒரே இனத்தை வந்து அது எதிர்க்கும் இல்லைங்களா? நார்த் போல் எதிர்க்கும், அது போல தான். ஸோ இப்போ எலக்ட்ரான் எதிர்க்கும், அதே போல ஹோல்ஸ் எதிர்க்கும். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல ஹோல்ஸும் நகருது, எலக்ட்ரானும் நகருது. அதனால இதுக்கு பேரு பைபோலார்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பைபோலார் டிவைஸ். கேள்விப்பட்டிருப்பீங்க பைபோலார்ங்கிற வார்த்தை. என்ன காரணம்னா வெறும் எலக்ட்ரானை மட்டும் நம்ம நகர்த்தல, எலக்ட்ரான் மட்டும் நகர்ற மாதிரி பொருளும் இருக்கு. இது வந்து ரெண்டுமே நகர்றதுனால இதுக்கு பேரு பைபோலார் டிவைஸ். யூனிபோலார் கூட இருக்குங்க, அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்க போறோம். சரிங்க, இப்போ பேட்டரி கொடுத்தாச்சு. இது கண்டிப்பாக 0.7 வோல்ட்டுக்கு அதிகமாக இருக்கணும், அப்பதான் கண்டக்ட் ஆகும். என்ன காரணம்னா இந்த பேரியர் வோல்டேஜ் 0.7 வோல்ட். இதை கில் பண்ணணும், அதாவது அழிக்கணும். அதற்காக என்ன பண்றோம்னா இங்கிருந்து ஹோல்ஸை கொடுக்குறோம். இதுல வழியா என்ன செய்யறோம், பிளஸ்ல ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஹோல்ஸ் இது வழியா வருது, எலக்ட்ரான் இது வழியா வருது. என்ன பண்ணோம், எலக்ட்ரானை தள்ளுமா? அப்ப என்ன பண்ணாங்க, உள்ளுக்குள்ள அதிகமான எலக்ட்ரானை உள்ள செலுத்தும் பொழுது ஒன்று பிடிச்சி தள்ளும் பொழுது இந்த எலக்ட்ரான் இங்க இந்த பேரியரை தாண்டி இந்த வோல்டேஜை அமுக்கிட்டு இந்த எலக்ட்ரான் இதை தாண்டி வந்துடும். இது எவ்வளவு பிரஷர் ஏற்றணும், 0.7 வோல்ட் ஏற்றணும்னா இது உள்ள போயிடும். அதான் மீனிங். அதே மாதிரி ஹோல்ஸ் இந்த பக்கம் நகரும், இது இந்த பக்கம் இருந்து அமுக்கும். ரெண்டும் ஒன்னோட ஒன்று அமுக்கி இப்போ பாருங்க, அது அமுக்கி அது வேனிஷ் ஆயிடுச்சு. இப்போ இங்க இருந்து எலக்ட்ரான் போகுது, இங்க இருந்து எலக்ட்ரான் போகுது, இங்க இருந்து ஹோல்ஸ் போகுது. தெரியுதுங்களா? போயிட்டே இருக்கு, கண்டக்ஷன் நடக்குது. இதுக்கு பேரு ஃபார்வர்ட் பயாஸ் கண்டக்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணிட்டோம். அப்போ நீ சொல்லலாம் இப்போ பேட்டரி வழியாக கொடுத்தா தான் கண்டக்ட் ஆகுது, இது கண்டக்டர் தானே, அப்புறம் எப்படி நம்ம செமி கண்டக்டர்னு சொல்றோம்? இந்த பேட்டரியை இந்த மாதிரி பொசிஷன்ல கொடுக்கும்போது தான் கண்டக்ட் ஆகுது. இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்னா இதை பொலாரிட்டி மாற்ற போறேன். பொலாரிட்டி மாற்றும் பொழுது இங்க பிளஸ் வந்துடும், இங்க மைனஸ் வந்துடும். அப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்ப இருக்கிற வோல்டேஜை அழிப்பதற்கு பதிலாக விரிவு பண்ணி பெருசாக்கி விட்டுரும். பெருசாக்குச்சுன்னா அந்த வேலி அதிகமான அகலமாக போயிடும். கண்டிப்பா எந்தவித இந்த மாதிரி ஒரு மின்னோட்டம் இருக்காது. எலக்ட்ரான் ஓட்டம், ஹோல் நகரம் ரெண்டும் இருக்காது. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு பேரு ஃபார்வர்டு பயாசிங். பயாசிங்னா ஒன்றும் இல்லை, இந்த பேரியர் வோல்டேஜுக்கு ஆப்போசிட்ல நம்ம வந்து அதிகமான வோல்டேஜை கொடுக்கறது பேரு பயாசிங். புரியுதுங்களா? ஸோ இப்போ வெளியில இந்த எக்ஸ்டர்னல் வோல்டேஜ்னு சொல்லலாம். இது வந்து உள்ள இருக்கிற வோல்டேஜ் பொட்டன்ஷியலாக அது ஆட்டோமேட்டிக்காவே வோல்டேஜ் இருக்கு உள்ள. அதுலேருந்து வெளியில இருந்து அந்த வோல்டேஜை கொடுக்கறதுனால அதுக்கு பேரு வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய வோல்டேஜுக்கு பேரு பயாஸ். புரியுங்களா? அதுலேயே இருக்கக்கூடிய வோல்டேஜ் பேர் பயாஸ் இல்லை, வெளியிலேருந்து நம்மளா கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் பேர் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஃபார்வர்டுன்னு சொல்ற காரணம் இது ஃபார்வர்டு பயாஸ் மூலியமா பண்றதுனால, எலக்ட்ரான் ஓட்டம் இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஃபார்வர்டு பயாஸ். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், ஃபார்வர்ட் பயாஸை வந்து ரிவர்ஸ் பயாஸா மாற்ற போறோம். ஒன்றும் இல்லை, பேட்டரியை வந்து நீங்க ரிவர்ஸ் பண்ணி போடணும். ரிவர்ஸ் பண்ணா பிளஸ் இங்க போயிடுச்சு, மைனஸ் இங்க போயிடுச்சு. இப்போ என்ன ஆகும்னா ஹோல்ஸ் இங்கே வந்துருச்சு, எலக்ட்ரான் இங்க வந்துருச்சு, ஆப்போசிட்டா போயிடுச்சு. அப்ப எலக்ட்ரான் ஹோலை ஈர்க்கும், அதே போல இங்கேயும் ஹோல்ஸ் எலக்ட்ரானை ஈர்க்கும். ஈர்க்கும்போது என்ன ஆகும், எல்லாம் இந்த பக்கம் போயிடும், இது இந்த பக்கம் போயிடும். முன்னாடி புஷ் பண்ணுச்சு, இப்போ என்னாச்சு, அதோட அழுத்தம் வந்து அதை இழுக்க ஆரம்பிச்சிருச்சு.
இழுத்த உடனே இருக்கக்கூடிய பேரியர் வோல்டேஜ் என்ன அது பாருங்க, இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த வேலி வந்து இன்னும் அடர்த்தி ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக இது வழியாக எலக்ட்ரான் நமக்கு ஜம்ப் ஆகாது. ஆனால் இதுக்கும் ஒரு குறிப்பிட்ட வோல்ட் இருக்குது. அந்த பிரேக் டவுன் வோல்டேஜுக்கு மேலே கொடுத்துட்டிங்கன்னா ஷார்ட் ஆகிடும். அது வேற காரணம். ஆனால் பிஎன் ஜங்ஷன் டயோடு அதுக்கு அந்த குறிப்பிட்ட அளவு வோல்ட்டுக்குள்ளே ஃபார்வர்ட் பயாஸ் கொடுத்தால் அதே பொருள் கண்டக்டராக மாறுது, ரிவர்ஸ் பயாஸ் கொடுத்தா அதே பொருள் நான் கண்டக்டராக மாறுது. நான் ரிட்டர்ன் வால்வை, ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோவில் இருக்கக்கூடிய நான் ரிட்டர்ன் வால்வை போல் அது அமைந்திருக்கு. அதுதான் இந்த பிஎன் ஜங்ஷனோட உபயோகம். இதை பயன்படுத்தி நம்ம ஏசியை டிசியாக மாற்றுறது, ப்ரொடெக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி பல வகையில் நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். குறிப்பிட்ட வோல்டேஜில் மட்டும் கண்டக்ட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வகை டயோட்ஸ் இருக்குது. பட் பேசிக் டயோடு இதுதான். இதிலிருந்து தான் ஃபர்தராக அவங்க டெவலப் பண்ணாங்க. ஸோ இப்போ பிஎன் ஜங்ஷன் டயோடு கண்டிப்பாக உங்களுக்கு எளிமையான முறையில் நான் முடிஞ்ச அளவுக்கு அதை புரிய வைத்திருக்கேன். கண்டிப்பாக நிறைய பேர் தியரியில் படிச்சிருப்பீங்க. ஆனால் நிறைய சந்தேகங்கள், குழப்பங்கள் எல்லாருக்குமே இருக்கும். இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது. அது வந்து நமக்கு இதில் தெளிவுபடுத்திருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இதில் கண்டினியூஸாக பாருங்கள். அடுத்து வரக்கூடியது இதை பயன்படுத்தி அடுத்து டிரான்சிஸ்டர் எப்படி உபயோகப்படுத்த போகிறோம், என்னென்ன வகைகள் டிரான்சிஸ்டர் இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன அமைப்புகள் இருக்குது, ஒரு மாஸ்ஃபெட்டு அல்லது வந்து யூஜேடி அல்லது ஐஜிபிடி அதுக்குள்ளே எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு இதாக சிம்பிளாக இதை போல பார்க்க போகிறோம். ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டை பற்றி இல்லை, எப்படி பிஎன் ஜங்ஷன் டயோட்ஸை வச்சு விளையாண்டுருக்காங்க, எத்தனை டயோட்ஸை மிக்ஸ் பண்ணி இன்னொரு பொருளை கொண்டு வராங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். இதை போல் வீடியோ இன்னும் கண்டினியூஸாக வரப்போகுது. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டதுனால அந்த எலக்ட்ரானிக்ஸை பற்றி தான் நம்ம திருப்பி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு பார்த்துட்டே வரோம். இன்னும் ஒரு 2-3 வீடியோவில் நம்ம பேசிக்கல் அவங்க கேட்ட டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்சிஸ்டர், ஐஜிபிடிஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் சர்க்கியூட், ஒரு பவர் சப்ளை சர்க்கியூட், அந்த மாதிரி நம்ம பேசிக்லேருந்து வரலாம். நிறைய நண்பர்கள் அந்த மாதிரி நியூ சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக தான் அந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்க பழைய வியூவர்ஸுக்கும் இது கண்டிப்பாக ஒரு உபயோகமாக அமைந்திருக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்குறத பொறுத்து தான் நான் என்னென்னலாம் அதில் விஷயங்களை நான் அதில் ஆட் ஆன் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லை, நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டதை நம்ம 1 by 1 வீடியோவில் இன்னி கிளியர் பண்ண போகிறோம். அதுதான் கண்டினியூஸாக வரப்போகுது. கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.